லூக்கா 11:24. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாத்தான் ஒவ்வொருவரையும் வீழ்த்துவதற்கு, அழிப்பதற்கு வருவான். 1 பேதுரு 5:8. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. தாவீது வாழ்விலே பார்க்கின்றோம், இளம் வயதிலே பரிசுத்தமாக இருக்கிறார், நடுத்தர வயதிலே பரிசுத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் 49-50 அந்த வயதிலே விபச்சாரம் என்கின்ற பாவத்திலே விழுந்து விடுகிறார். அதுவரையிலும் நன்றாகத்தான் இருந்தார், அதுவரையிலும் ஜாக்கிரதையாகத்தான் இருந்தார். ஆதலால் வாழ்விலே இப்படிப்பட்ட பாவங்கள் வரவே வராது என்று முடிவு எடுக்க முடியாது. எந்த நேரத்திலும் சாத்தான் பாவத்தை கொண்டு வருவான், எந்த வயதிலும் சாத்தான் பாவத்தை கொண்டு வருவான். சாகிற நேரத்திலும் கூட சாத்தான் பாவத்தை கொண்டு வருவான். ஆகவே நாம் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். 1 அரசர்கள் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது அரசர் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது கூட அவருடைய உறவினர்கள் மூலமாக ஒரு இளம் பெண்ணை கொண்டு வந்து அவரோடு இருக்க வைக்கிறார்கள். இது சாத்தானுடைய தந்திரம். தாவீது பாவத்தில் விழ வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது பாவத்தில் விழுந்தால் நரகத்திற்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு பிளான் சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனால் தாவீது ஜாக்கிரதையாக இருந்து தன் ஆன்மாவை காத்து கொண்டார். இதுவரையிலும் 49 வயதில் விழுந்த பொழுது 20 வருடங்களாக கஷ்டப்பட்டேன், இப்பொழுது விழுந்தேன் என்றால் நரகத்திற்கு தான் செல்வேன் என்று அவர் பாவத்தை விட்டு தூரமாக இருந்தார்.